ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு தேவையான ஏஐ வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா Adobe Firefly AI. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள. உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் வந்து க்ரோம் ப்ரௌசருக்கு உள்ளறிக்கி வந்து போயிருங்க. உள்ளறிக்கி போனாக்க சர்ச் பாரில் வந்து Adobe Firefly AI அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறீங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளறிக்கி போயிருங்க. இதோடைய ஒஃபிஷியல் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணால் தான் நம்ம வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து யூஸ் பண்ண முடியாது. கீழே வந்து எடிட் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ், ஜெனரேட்டிவ் ஃபில்லு, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து ஜெனரேட்டிவ் ரீகலர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து 3D to இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்தில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படிங்கிற ஃபியூச்சரை பற்றி பார்ப்போம். கீழே வந்து கிரியேட் வித் ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்களா, அதை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்னா வந்து என்னன்னா, நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏஐ. இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் வந்து 1 லைன் வாக்கிங் ஆன் த ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும் இந்த ஏஐ. இந்த வெப்சைட்டை வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி லிங்க் கொடுத்துக்கலாம், காப்பி இமேஜ் வந்து பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அஸ்பெக்ட் ரேஷியோ, என்ன ரேஷியோ வேணுமானாலும் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வந்து வேணுமானாலும் லேண்ட்ஸ்கேப் வந்து கொடுத்துக்கலாம். போர்ட்ரேட் வேணுமானாலும் வந்து போர்ட்ரேட் கொடுத்துக்கலாம். எது வேணுமே வந்து கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் டைப்னா வந்து என்னன்னா, இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஃபோட்டோவாக வந்து வேணுமா, இல்லை வந்து ஆர்ட்டாக வந்து வேணுமான்னு வந்து கேட்கும். நான் வந்து ஃபோட்டோவாக வந்து வேணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். அதனால வந்து ஃபோட்டோவாக வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆர்ட்டாக வந்து வேணும்னா ஆர்ட் வந்து கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து விசுவல் இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணி கூட வந்து வச்சுக்கலாம். உங்களுடைய ஓன் ஃபோட்டோவை கூட வந்து அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்காண்ட நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான எடிட் ஆப்ஷன் வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணணும்னா கூட வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் பேக்ரவுண்டையும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன விதமான பேக்ரவுண்ட் வந்து வேணுமோ அதை வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் இந்த ஏஐ. ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.